வணக்கம். இது பதிவு news.com-இன் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாவகச்சேரியின் புதிய உதவியாளராக கோகுல்ராஜ் தெரிவு. மண்டைதீவு மனித புதைகுழி வழக்கு. எங்கள் காணிகளை மீள கையளியுங்கள், கையெட்டியில் போராட்டம். பிள்ளைகளின் கல்வி கேள்விக்குறி, போராட்டத்தில் குறித்த பெற்றோர். நீதிபதிகளின் ஓய்வு வயது விவகாரம் அனுரவுக்கு யாழ் சட்டத்திறனிகள் சங்கத்தின் அவசர கோரிக்கை. திரைப்பட காட்சி போல பற்றி எரியும் பிரான்ஸ் நகரங்கள். இது பதிவு news.com-இன் செய்திகளின் விரிவான செய்திகள். சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளராக முத்துலிங்கம் கோகுல்ராஜ் திருவிழச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் தெரிவு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றிருக்கிறது. அதன் போதே கோகுல்ராஜ் தெரிவாகியிருக்கிறார். சாவகச்சேரி நகர சபையின் முன்னாள் உபதவிசாளர் ஞாவண்ணா கிஷோர் உள்ளூராட்சி ஆணையாளரால் விடப்பட்ட சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசியமை தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணையை அதிகாரியின் விசாரணை அறிக்கையின் பரிந்துரைக்கு அமைய முன்னாள் உபதவிசாளர் பதவியும் அவரது சபை உறுப்புரிமையும் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் திகதி ஆளுநரால் வர்த்தமானி அறிவித்தலூடாக பரிதாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிய உபதவிசாளர் தெரிவுக்காக சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது தமிழரசு கட்சியின் சார்பிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி சார்பிலும் இருவர் போட்டியிட்டனர். அதில் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டவருக்கு தமிழரசு கட்சியின் 6 உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினரும் வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவருக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 6 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் 1 உறுப்பினரும் வாக்களித்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் ஈடுபடாமல் நடுநிலை வகித்தார்கள். சாவகச்சேரி நகர சபையானது 18 உறுப்பினர்களை கொண்ட சபையாகும். அதில் தமிழரசு கட்சியின் 6 உறுப்பினர்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் 6 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 உறுப்பினர்கள், அதில் கிஷோரின் உறுப்புரிமை வரிதாக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள், அதில் ஒருவர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். அதன் அடிப்படையில் அவர்களில் 2 உறுப்பினர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினர் என சபையில் தற்போது 16 உறுப்பினர்கள் உள்ளார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் உபதவிசாளர் தெரிவுக்கான கூட்டத்திற்கு 16 உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேவேளை குறித்த உபதவிசாளர் தெரிவினை நடத்த இடைக்கால தடை விதிக்குமாறு வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வில் முன்னாள் உபதவிசாளர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனியின் கோரிக்கையை மன்று நிராகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. மண்டை தீவு படுகொலையின் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மண்டை தீவு புதைகுழி தொடர்பான வழக்கின் விசாரணை நேற்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நீதவான் அனிவார் ரஜீப் முன்னிலையில் எடுக்கப்பட்ட போது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் மேலதிக சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த வழக்கின் வழக்காளிகள் சார்பில் சட்டத்தரணி செபமாலை முத்து, கிறிஸ்டா பெலிவினாவுடன் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி மரியநாயகம், அதன் பிராந்திய இணைப்பாளர் செல்வகுமார், வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீபக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர் அனுஷ்ய ஜெயகாந்த் ஆகியோர் குறித்த வழக்கு சார்பில் நீதிமன்றத்திலே முன்னிலையாகியிருந்தார்கள். முற்பகல் 10 மணிக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட குறித்த வழக்கு வாத பிரதிவாதங்களின் பின் பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட குறித்த வழக்கின் போது வழக்காளிகளின் சார்பில் ஆஜரான சட்டத்திறனிகளால் குறித்த விடயம் தொடர்பில் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த காணியின் உரித்து யாருடையது என்பதை உறுதி செய்து அறிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிராம சேவகர், பிரதேச செயலர், பிரதேசத்தின் தவிசாளர், வழக்கின் சார்பானவர்கள், சட்ட விசாரணை அதிகாரி, போலீசார், பிரதேச முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடல் நடத்த ஆவன செய்யுமாறு நீதிமன்றில்
கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அத்துடன் சட்ட விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்ததும் அகழ்வுக்கான நிதி திரட்டலுக்கு துறைசார் அமைச்சிடம் கோரிக்கை விடுத்து நிதி பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். முன்வைக்கப்பட்ட வியாக்கியானங்களை அடுத்து குறித்த வழக்கு வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. முன்பதாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்று குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மரில்டா என்பவர் மற்றும் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த 17/9/2025 அன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கூறி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்துள்ள போராட்டம் இன்று புதன்கிழமை மாலை வரையில் 2 நாட்களும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு கல்வி வலயத்தின் கீழுள்ள புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு தெற்கு ஆரம்ப பாடசாலையில் கடந்த 7 மாதங்களாக தரம் 3 மாணவர்களுக்கான ஆசிரியர் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு தீர்வு கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த போராட்டத்தை பாடசாலை மாணவர்களின் பெற்றோர் நேற்று 28/7/2026 அன்று முன்னெடுத்திருக்கிறார்கள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு ஆரம்ப பாடசாலையில் தரம் 3 வகுப்புக்கான ஆசிரியர் பற்றாக்குறை கடந்த 7 மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி பெற்றோர்கள் பாடசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். தரம் 3 வகுப்பில் பயிலும் 36 மாணவர்கள் கடந்த 7 மாதங்களாக வகுப்பாசிரியரின்றி கல்வியில் பாதிப்பை எதிர்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உடனடியாக நிரந்தர அல்லது பதிலீட்டு ஆசிரியரை நியமித்து மாணவர்களின் கல்வி சீரழிவதை தடுக்க கல்வி திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன்போது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பாடசாலையின் ஆசிரியர் இல்லா பிரச்சினை தொடர்பில் வலய கல்வி அலுவலகத்திற்கு முறையிட்டும் எந்த தீர்வும் இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக தொடரும் இந்த பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் விரைவான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் இவ்வாறான நிலை தொடர்ந்தால் மாணவர்களின் ஆரம்ப கல்வி பின்னோக்கி செல்லும் எனவும் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவரும் அமைச்சரவையின் முடிவை மறுபரிசீலனை செய்து கைவிடுமாறு கோரி யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கம் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதியுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் வகையில் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டுவர அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கம் தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் ஒப்பமிட்டு நேற்றைய தினம் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கீழ் நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகள் உட்பட அனைத்து நீதிபதிகளுக்கும் பொருந்தும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் ஒரு விரிவான முயற்சியின் பகுதியாகவும் இருக்கும் பட்சத்தில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு கொள்கை அளவில் யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கம் எதிர்ப்பை கொண்டிருக்கவில்லை என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனினும் முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறைக்கு நிறைவேற்று அதிகார அமைப்பால் வழங்கப்படும் ஒரு சலுகையாகவோ அல்லது நீதித்துறையின் செயல்பாடுகளில் தலையிடும் நடவடிக்கையாகவோ பார்க்கப்படும் சூழலை உருவாக்கக்கூடாது என்பதில் தாங்கள் தீவிர கவனம் செலுத்துவதாக சங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. நீதித்துறையின் சுயாதீனத்தையும் நீதித்துறை மீது பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் பாதுகாப்பதற்கு இத்தகைய சந்தேகங்களுக்கு இடம் தராமல் இருப்பது இன்றியமையாததாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அரசாங்கம் அரசியலமைப்பை முழுமையாக ரத்து செய்து
புதிய அரசியலமைப்பை கொண்டுவர முனையும் தருணத்தில் மட்டுமே ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் விடயத்தை பரிசீலிக்க முடியும் என யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கருதுகிறது. குறுகிய அல்லது குறிப்பிட்ட நோக்கம் கருதிய அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியலமைப்பு வாதத்திற்கான மரியாதையை குறைப்பதுடன் மக்களாட்சியின் நல்நெறி கொள்கைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியையும் பலவீனப்படுத்தும் என்று எச்சரித்துள்ளது. எனவே தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவரும் முயற்சிகளை அரசு தலைவர் மறுபரிசீலனை செய்து உடனடியாக கைவிட வேண்டும் என்று யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு சர்வதேச செய்தியொன்று, பிரான்சிலும் ஸ்பெயினிலும் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பாளர்கள் செவ்வாய்க்கிழமை கடுமையாக போராடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. அந்த இரு நாடுகளிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறும் அளவுக்கு காட்டுத்தீ மோசமாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. கடுமையான வெப்பம் மற்றும் வறண்ட நிலவரத்தால் மேற்கு ஐரோப்பா மற்றொரு வெப்ப அலைக்கு தயாராகி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியில் தீ வேகமாக பரவி வருகிறது. பிரான்சின் போர்டோ பகுதியில் மூண்ட காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் இரவு முழுவதும் போராடி ஒரு வழியாக கட்டுப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. எனினும் போர்டோ நகரின் புறநகர் பகுதியிலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுத்தீ எரிந்து வருவதால் அந்த நகர மக்கள் பதட்டமாகவும் அச்சமாகவும் உணர்வதாக அங்கு வசிக்கும் ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்திருக்கின்றார். நகரம் முழுவதும் பரவியுள்ள அடர்த்தியான புகை மூட்டம் காரணமாக மக்கள் முகக்கவசம் அணிந்துள்ளதாகவும் சிலர் சுவாசிக்க சிரமப்படுவதாகவும் அந்த பகுதியை சேர்ந்த பியர் போர்க்வாரி ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார். நகரம் புகையால் சூழப்பட்டிருப்பதை கண்ட பிறகு செவ்வாய்க்கிழமை அன்று நகரத்தை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ள மற்றொருவர் அது ஒரு பயங்கரமான திரைப்பட காட்சி போல இருந்தது என்று கூறியிருக்கிறார். அதேவேளை ஸ்பெயினின் மத்திய டோலிடோ மாகாணத்தில் உள்ள 11 நகரங்களில் 9 மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அதிகாரிகள் அனுமதித்தனர். இருப்பினும் மாட்டிலும் அருகிலுள்ள மாகாணங்களிலும் தீ கட்டுக்கடங்காமல் எரிந்தது. பொதுமக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தப்பி ஓடியதை கண்டதாக ஸ்பெயினில் இருந்து தீ காரணமாக வெளியேற்றப்பட்ட ஒருவர் செய்தி நிறுவனங்களுக்கு கூறியிருக்கின்றார். தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 42 தீயணைப்பு படையினர் காயமடைந்துள்ளதாக பிரெஞ்சு அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது பதிவு நியூஸ்.com செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.